ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சுகர் இருக்கோ இல்லையோ, ஆனால் வீட்டுக்கு ஒரு சுகர் பேஷண்ட்டாச்சும் இருக்காங்க. ஸோ வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த சுகர் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு எடுத்துக்கிற நேரமும் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளும் தான் இதற்கு காரணம். ஸோ இந்த சுகருக்காக நிறைய பேர் டேப்லெட் எடுத்துக்கிறாங்க, இன்சுலின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் தவிர்த்துருங்க. சித்த மருத்துவத்திலே நமக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. அதை எப்படி பயன்படுத்தலாம், என்னென்ன பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம எந்தவித சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாமல் சுகரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், சுகர் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்கான சித்த மருத்துவ வழிகளை நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ம சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணக்கூடியது கொன்றை மரப்பூ. ஸோ இது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அந்த பூவை நீங்கள் அரைச்சி நீங்கள் மோரில் கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ அப்படி இல்லைனா இந்த பூவோட பவுடர் கூட நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பொருளுமே எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டியது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஈஸியாக நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இந்த பூவோட பவுடரை நீங்கள் தினமும் ரெகுலராக மோரில் கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கோவக்காய், கோவை பழம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த கோவை பழத்தை நீங்கள் டெய்லி ஒரு கோவை பழம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். கோவக்காயை நீங்கள் பச்சையாக நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது இந்த கோவக்காய். அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. சமையல்னு நீங்கள் அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சிரியா நங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு தெரியாதது, இப்போ யாருக்குமே அதெல்லாம் தெரியறதில்லை. ஸோ நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா அது பொடியாக நமக்கு கிடைக்கும் பவுடர். அந்த பவுடரை வாங்கி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த சிரியா நங்கை பார்த்திங்கன்னா நமக்கு சுகர்னால் வரக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்ஸ் கூட இது வராமல் நமக்கு தடுக்கும். சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும், அந்த சுகர்னால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும், வராமல் பார்த்துக்கும். ஸோ இந்த சிரியா நங்கை பொடியும் நீங்கள் ரெகுலராக பாலில் கலந்தோ இல்லை சுடுதண்ணியில் கலந்தோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஒரு அரை ஸ்பூன் வீதம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இதுவும் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆவாரம் பூ. ஒரு 5 ஆவாரம் பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட மென்று சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதில்ல அப்படின்றதுனால ஆவாரம் பூ பொடியாக நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு அந்த பொடியை நீங்கள் சுடுதண்ணிலையோ இல்லை பால்லையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம். இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். இந்த ஆவாரம் பூவோட கருவேப்பிலை, நெல்லிக்காய் சாறு சேர்த்தும் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போதும் நல்லா சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தால் கூட நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் அடிக்கடி உங்கள் உணவோட உளுந்தால் சமைச்ச உணவுகளை சேர்த்துக்கோங்க. முக்கியமாக கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து இல்லை ஒயிட் உளுந்து, 2 உளுந்தில் எது உங்களுக்கு வசதியாக இருக்குமோ நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம். முடிஞ்ச வரைக்கும் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. இந்த உளுந்தாலான சமைச்ச உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கக்கூடாது. ஆவியில் வேக வச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் உணவாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இதை மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதோடு இல்லாமல் அந்த சுகர் லெவல்னால் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ்லேருந்து நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். திரும்பவும் அது வராமையே நம்மளை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பாகற்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். பாகற்காயை நல்லா சாறு எடுத்துகிட்டு அதில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த பாகற்காய் ஜூஸை சாப்பிட்டுட்டு வரும்போது சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சிறு குறிஞ்சான் இலைப்பொடி. ஸோ இந்த சிறு குறிஞ்சான் இலைப்பொடியும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் அவைலபிளாக கிடைக்கும், வாங்கிக்கலாம். இதையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி பாலில் கலந்தோ இல்லை நீங்கள் சுடுதண்ணியில் கலந்தோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இது மாதிரி சாப்பிடும்போதும் நீங்கள் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணலாம். சுகர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாகமாக இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் மோரோட நெல்லிக்காய் சாறு சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதனால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது தாகம் தீர்வதோடு இல்லாமல் நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நெல்லிக்காய் சாரோடு சேர்த்து சாப்பிடும்போது சுகர் லெவலும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ சீந்தில் கொடியோட சாரும் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிட்டு வரலாம். அந்த சீந்தில் கொடியோட சாரோட நீங்கள் தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் சர்க்கரை நோய் கண்ட்ரோல் ஆகும். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இந்த சித்த மருத்துவங்களை பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் சடனாக நீங்கள் டேப்லெட்டை அவாய்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் இந்த சித்த மருத்துவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஒன் டைம் நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கோங்க. ஒன் டைம் இந்த மாதிரி சித்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டேப்லெட்டை குறைச்சிக்கிட்டே வந்துடுங்க. சடனாக குறைக்காதீங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. ஸோ இதை மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சுகர் லெவல் குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக நீங்கள் இந்த சித்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். எடுத்த உடனே சடனாக நீங்கள் டேப்லெட்டை அவாய்ட் பண்ணாதீங்க. இன்சுலின் போடுறதையும் தவிர்த்துருங்க. ஸோ அது நம்ம
ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய சித்த மருத்துவத்தில் உங்களுக்கு எது ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணலாம். எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லாமல் இந்த இயற்கையான சித்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.